கமல் ரஜினி இணைந்து நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கான அறிமுக வீடியோவை இயக்குனர் நெல்சன் தனது ஃபார்முலாவில் உருவாக்கி வெளியிட்டிருக்கிறார். 45 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி கமல் இணையும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எகிறியுள்ளது. இன்று மாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறார் தேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, திமுக தனது தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்று துவங்கியிருக்கிறது. இந்த சூழலில் இன்று மாலை காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் 6:30 மணி அளவில் டெல்லியிலிருந்து சென்னை வருகிறார். அதேபோல காங்கிரஸ் கட்சியில் ஏற்கனவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் இடம்பெற்றிருக்கின்றனர். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதேபோல சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் செயலாளர்கள் ஹெக்டே மற்றும் நிவேதி ஹல்வா ஆகிய 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் மற்றும் இந்த பேச்சுவார்த்தை குழுவினர் இன்று மாலை முதலமைச்சரை சந்திக்கின்றனர். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று மாலை இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. ஏற்கனவே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் குழுவினர் கடந்த டிசம்பர் மாதம் முதலமைச்சரை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திமுக தோழமை கட்சிகளுடன் துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே திமுக தனது விருப்ப தொகுதிகளின் பட்டியலை தயாரித்திருக்கிறது. அதேபோல மறைமுகமாக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். தொகுதி எண்ணிக்கை உள்ளிட்டவை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலை முதலமைச்சரை காங்கிரஸ் குழுவினர், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மற்றும் மாநில தலைவர், மேலிட பொறுப்பாளர் உள்ளிட்ட தலைவர்கள் முதலமைச்சரை சந்திக்கின்றனர். மோனிஷா. தமிழரசி, திமுக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பான குழு விரைவில்